பெருமாள் மலை அருள்மிகு ஸ்ரீ மஞ்சுளாறு மாரியம்மன் திருக்கோயில். இது பெருமாள் மலையில் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு திருக்கோயில். மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு ஸ்தலம். பல நூற்றாண்டுகளாக இங்கே மக்கள் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்காங்க. இந்த கோயில் அருகில் மிகப்பெரிய ஒரு நதி போயிட்டுருக்கு. இந்த நதிக்கு பேர் மஞ்சுளாறு நதி. கொடைக்கானல் மலை ஏறுறப்ப, வத்தலக்குண்டு டு கொடைக்கானல் மலை ஏறுறப்ப நீங்கள் வெஹிக்கிள் வரப்போ லெஃப்ட் சைடில் ஒரு டேம் பார்க்கலாம். அந்த டேம் பேர் மஞ்சுளாறு டேம். அந்த மஞ்சுளாறு டேம் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம், இங்கே தலை அருவியாக பெருமாள் மலையிலிருந்து இந்த ஒரு நதி போயிட்டு அங்கே போய் சேர்றதுனால அதுக்கு அந்த ஒரு பெயர் வந்ததாக வரலாறு உள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். இங்கே வேண்டுதல் வைக்கிறது எல்லாமே சிறப்பாக இந்த அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. இவங்க கற்பனசாமி, ஸ்ரீ காவல் கற்பனசாமி. அருள்மிகு மஞ்சுளாறு மாரியம்மன் திருக்கோயில். வணக்கண்ணே. இந்த திருக்கோயிலில் நிறைய கல்யாணம், திருமணங்கள், காது குத்து விழா, அந்த மாதிரி விழாக்கள் நடக்குது. இது கொடைக்கானல் அப்படின்றது மலைப்பகுதி. இங்கே அதிகமாக ரெயின்ஃபால், மழை அதிகமாக பெய்யும். ஆனால் திருவிழா காலங்களிலும் மற்ற நேரங்களிலும் மழை பெய்கிறப்ப மக்கள் கூடுவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறதுனால பெருமாள் மலையில் ஒரு தியான மண்டப திருப்பணிக்குழு அமைச்சிருக்காங்க. அந்த தியான மண்டப திருப்பணிக்குழு இந்த ஒரு அருமையான மண்டப பணியை துவங்கியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் அந்த மண்டபம் வரப்போகுது. மேலே யூபிவிசி ரூப்பிங் சீட்டும், கீழே காங்கிரீட் ஃப்ளோரும் போட்டுட்டு பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் ஒரு 5000 ரூபா பட்ஜெட், அந்த மாதிரி ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்லேயே அவங்களால ஒரு மேரேஜ் பண்ண முடியும். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இங்கே ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் திருக்கோயில் இருக்குது. அந்த கோயில் முன்னாடி இந்த ஒரு மண்டபம் அமைகிறதுனால இந்த கோயிலே அவங்க திருமணத்தை நடத்திட்டு அப்படியே அவங்களால ஒரு 400 பேர் 500 பேர் சிட்டிங்கில் அவங்க அந்த ரிசப்ஷன் ஹால் மாதிரி இதை யூஸ் பண்ணி விழாக்கள் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் காது குத்து நிகழ்ச்சியும் சிறப்பாக பண்ண முடியும். இங்கே சமையல் அறை அருகிலும் பக்கத்தில் நல்ல நீரோடை இருக்கிறதுனால தண்ணீர் வசதி நன்றாக உள்ளது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு மண்டபம் மாதிரி ஒரு நிழற்கொடை ரூஃபிங் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு மண்டபம் பண்ணியாச்சுன்னா இங்கே நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அன்பலம் கொண்ட, தாராள மனம் கொண்ட ஆன்மீக பெருமக்கள் தங்களால் இயன்ற நிதி தந்து உதவுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது சம்பந்தமான அக்கௌண்ட் நம்பர், தாங்கள் நிதி கொடுப்பதற்கான அக்கௌண்ட் நம்பரும் தொடர்புக்கான மொபைல் நம்பரும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதுனால மிக பயனுள்ளதாக இருக்கும். நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள் நடக்கக்கூடிய ஒரு இடமாக மாறும். நிறைய காது குத்து, நிறைய கல்யாணங்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றம் ஒன்றே நிலையானதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மாற்றத்தை ஏற்றுக்கிறவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். இந்த மாற்றம் இங்கே தேவைப்படுகிறது. நிரந்தரமான ஒரு குடியில் இருந்ததுனால் நிறைய கேதரிங்ஸ் நடக்கும். மக்கள் அந்த ஒரு ஆன்மீக விழிப்புணர்வோடு எப்பயுமே இருப்பாங்கன்றதுக்காக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
நன்றி நன்றி நன்றி, மனமார்ந்த நன்றி. ஓம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி தாய் திருவடிகள் சரணம் சரணம். முருகா முருகா முருகா. நன்றி.